முபாரக் அல் முல்க் என்ற அத்தியாயத்தை தமிழ் தர்ஜமாவை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தபாரகல்லதீ பியதில் முல்க் وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஓதுகிறேன். மனிதர்களே, வானம் பூமி முதலிய யாவற்றின் ஆட்சி எவன் கையில் இருக்கிறதோ அவன் மிக பாக்கியமுடையவன். வானம் பூமிகளை அழிக்கவும் ஆக்கவும் அவன் விரும்பியவாறு அவைகளை செய்ய யாவற்றின் மீதும் ஆற்றலுடையவன். உங்களில் மிக தூய்மையான அமல் அவர்கள் யார் என்று சோதிக்கும் பொருட்டே அவன் மரணத்தையும் வாழ்க்கையும் படைத்திருக்கின்றான். அவன் யாவரையும் மிகைத்தோன், மிக மன்னிப்புடையோன். அவனே 7 வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தவன். அவனை 7 வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தவன். மனிதனே, அந்த ரஹ்மானுடைய படைப்பில் நீ யாதொரு ஒழுங்கினத்தையும் காண மாட்டாய். மற்றொரு விடுத்தம், அதனை கவனித்துப் பார். அதில் யாதொரு பிளவை நீ காண்கின்றாயா? பின்னும் பின்னும் இருமுறை பார். இவ்வாறு நீ எத்தனை முறை துருவி துருவி பார்த்த போதிலும் யாதொரு குறையும் காணாது. உன்னுடைய பார்வைதான் அழுத்து கேவலமுற்று உன்னிடம் திரும்பி வரும். நிச்சயமாக நாம் சமீபமாக உள்ள வானத்தை பூமியுள்ளோருக்கு நட்சத்திர விளக்குகளை கொண்டு அலங்காரமாக்கியும் வைத்தோம். அன்றி அவர்களை சைத்தான்களுக்கு ஓர் எரிக்கல்லாவும் அமைத்தோம். இதையன்றி அவர்களுக்கு நரக வேதனையும் நாம் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம். இவர்களை என்று இன்னும் எவர்கள் தங்கள் இறைவனை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு. அது மகா கெட்ட தங்குமிடம். அதில் அவர்கள் தூக்கி எறிய போடும் பொழுது கழுதையின் பெரிய சப்தத்தை போல் அதன் ஒதி சப்தத்தை கேட்பார்கள். அது கோபத்தால் வெடித்து விடுவதைப் போல் குமுறி கொண்டிருக்கும். அதில் ஒரு கூட்டத்தினரை எரிய போடும் பொழுதெல்லாம் அதன் காவலர்கள் அவர்களை நோக்கி, இவ்வேதனையை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் தூதர் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் மெய்தான், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் தூதர் நிச்சயமாக எங்களிடம் வந்தார். எனினும் நாங்கள் அவரை பொய்யாக்கி அல்லாஹ் உங்கள் மீது யாதொன்றையும் இறக்கி வைக்கவே இல்லை. நீங்கள் பெரும் வழிகேட்டிலே இருக்கவில்லை என்று அவர்களை நோக்கி நாங்கள் கூறினோம் என்று கூறுவார்கள். அன்றி அந்த தூதர்களின் வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிசாய்த்து அவைகளை நாங்கள் சிந்தித்திருந்தால் நாங்கள் நரகவாசிகளாக இருக்கவே மாட்டோம் என்று கூறி தங்கள் பாவத்தை ஒப்புக்கொள்வார்கள். ஆகவே இந்த நரகவாசிகளுக்கு கேடுதான். நிச்சயமாக எவர்கள் மறைவான சமயத்தில் தங்கள் இறைவனுக்கு பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் பெருங்கூலியும் உண்டு. மனிதர்களே, நீங்கள் உங்கள் வார்த்தைகளை இரகசியமாக கூறுங்கள் அல்லது பகிரங்கமாக கூறுங்கள். எவ்விதம் கூறிய போதிலும் இறைவன் அதனை நன்கறிந்து கொள்வான். ஏனென்றால் நிச்சயமாக அவன் மனிதர்களின் இதயங்குள்ளவைகளை நன்கறிபவனாக இருக்கிறான். யாரும் வரையும் படைத்தவன் அவைகளில் உள்ளவைகளை அறிய மாட்டானா? அவனோ உட்கிருபையுடையனாகவும் யாவையும் வெகு நுட்பமாக அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றான். வஹுவ லத்தீஃபுல் கபீர். அவன்தான் உங்களுக்கு பூமியை நீங்கள் வசிப்பதற்கு வசதியாக ஆக்கி வைத்தான். ஆகவே அதன் பல கோணங்களிலும் சென்று அவன் உங்களுக்கு அளித்திருப்பவைகளை புசித்து கொண்டிருங்கள். மறுமையில் அவனிடமே யாவரும் செல்ல வேண்டியிருக்கிறது. வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியில் சொருகிவிட மாட்டான் என்று நீங்கள் அச்சமுற்றீர்களா? அந்த நேரத்தில் பூமி அதிர்ந்து நடுங்கி குமுறும். அல்லது வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கல்மழையை பொழிய மாட்டான் என்று நீங்கள் பயமற்றிருக்கிறீர்களா? அவ்வாறின் எச்சரிக்கை செய்யப்பட்ட வேதனை எவ்வாறு இருக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இவர்களுக்கு முன்னவர்களும் இவர்களைப் போலவே நம் வசனங்களை பொய்யாக்கி நிராகரித்து கொண்டிருந்தனர். அந்த நிராகரிப்பு எவ்வாறு என்பதை நபியை நீ கவனித்தீரா?
இறக்கைகளை விரித்து கொண்டும் மடக்கி கொண்டும் இவர்களுக்கு மேல் ஆகாயத்தில் அணி அணியாக செல்லும் பறவைகளை இவர்கள் கவனிக்கவில்லையா? ரஹ்மானை தவிர மற்றவரும் அவைகளை ஆகாயத்தில் தூக்கி பிடித்து கொண்டிருக்கவில்லை. நிச்சயமாக அவன் யாவற்றையும் உற்று நோக்கியவனாக இருக்கின்றான். ரஹ்மான் இன்னவு பிக்குல்லி ஷையின் பசீர். ரஹ்மானை என்று உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய படைகளை எவை? இந்த நிராகரிப்போர் வெறும் மாயையிலன்றி வேறில்லை. அல்லாஹ் உங்களுக்கு அளிக்கும் தன்னுடைய ஆகாரத்தை தடுத்து கொண்டால் உங்களுக்கு ஆகாரம் கொண்டு வருவன் யார்? ஆகாரம் உங்களுக்கு கொடுப்பவன் யார்? இதனையும் இவர்கள் கவனிப்பதில்லை. அன்று இவர்கள் வழிகேட்டிலும் சத்தியத்தை வெறுப்பதிலுமே மூழ்கி கிடைக்கின்றனர். என்னை குப்புற விழுந்து செல்பவன் தன் லட்சியத்தை அடைவானா அல்லது நேரான பாதையில் ஒழுங்காக செல்பவன் அடைவானா? நபியே, நீர் கூறும். அவன்தான் உங்களை படைத்து உங்களுக்கு செவிகளையும் கண்களையும் இருதயங்களையும் கொடுத்தவன். அவ்வாறிருந்தும் நீங்கள் வெறு சொற்பமாகவே அவனுக்கு நன்றி செலுத்துகின்றீர்கள். நபியே, நீர் கூறும். அவன்தான் உங்களை பூமியில் பல பாகங்களிலும் பரப்பி வைத்திருக்கின்றான். மறுமையில் அவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். இவ்வாறு இருந்தும் விசுவாசிகளை நோக்கி அவர்கள் உங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் மறுமையை பற்றி இந்த வாக்குறுதி எப்பொழுது வரும் என்று கேட்கின்றனர். அதற்கு நபியே, நீ கூறும், அது எப்பொழுது வரும் என்ற ஞானம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. நான் அதை பற்றி பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன்தான். நீ அச்சமூட்டி வேதனை இவர்களை நோக்கி வருவதை அவர்கள் கண்டால் அந்த நிராகரிப்புடைய முகங்கள் கருகிவிடும். அன்றி அவர்களை நோக்கி நீங்கள் எப்பொழுது வரும் என்று கேட்டுக்கொண்டிருந்தது இதுதான் என்று கூறப்படும். நபியே, நீர் கூறும். என்னையும் என்னுடைய இருப்பவர்கள் நீங்கள் விரும்புகின்ற பிரகாரம் அல்லாஹ் அழித்து விட்டாலும் அல்லது அவன் எங்களுக்கு அருள் புரிந்தாலும் அதில் எங்கள் விஷயம். ஆயினும் துன்புறுத்தும் வேதனையிலிருந்து நிராகரிக்கும் உங்களை ரட்சிப்பவர் யார் என்பதை கவனித்து பார்த்தீர்களா? நபியே, நீர் கூறும். அவன்தான் ரஹ்மான். நபியே, நீ கூறும். அவன்தான் ரஹ்மான். அவனையே நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். அவனையே நாங்கள் நம்பியும் இருக்கிறோம். ஆகவே பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பவர்கள் யார் என்பதை அதி சீக்கிரத்தில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பின்னும் நபியே, நீர் கூறும். நீங்கள் குடிக்கும் தண்ணீர் பூமிக்குள் வெகு ஆழத்தில் சென்றுவிட்டால் பிறகு தண்ணீரின் வேறொரு ஊற்றை உங்களுக்கு கொண்டு வருவன் யார் என்று நீர் கேட்பீராக நபியே. பொங்கி வரும் நீரை நீங்கள் குடிக்கும் தண்ணீர் பூமிக்குள் வெகு ஆழத்தில் சென்று விட்டால் பிறகு தண்ணீரை வேறொரு ஊற்றை உங்களுக்கு பொங்கி வரும் நீரை கொண்டு வருபவன் யார் என்று நீர் கேட்பீராக நபியே என்று எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். நபியே, நீர் கூறும். நீங்கள் குடிக்கும் தண்ணீர் பூமிக்குள் வெகு ஆழத்தில் சென்று விட்டால் பிறகு தண்ணீர் வேறொரு ஊற்றை உங்களுக்கு கொண்டு வருவன் யார் என்று கவனித்தீர்களா? உங்களுக்கு பொங்கி வரும் நீரை கொண்டு வருபவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் தபாரக் என்ற அத்தியாயத்தை தமிழ் தர்ஜமா இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் கேட்டோம். இன்ஷா அல்லாஹ் அதன்படி நம்ம நடந்திட எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நல்லொரு மழை பொழிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் துவா ஒப்புக்கொள்ளப்படும் நேரம். நம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாளைய தினம் துவா ஒப்புக்கொள்ளப்படும் நேரம் மொத்தம் 15. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பேசலாம். துவா ஒப்புக்கொள்ளப்படும் நேரம் 15 உள்ளது. அது என்ன என்பது இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். ஆகவே உங்களிடம் விடைபெறுவது எம்எஸ்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.